ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாம சூப்பர் மெஷ் அனாலிசிஸ்ல டிபெண்டன்ட் சோர்ஸ் வச்சு ஃபர்தரா இன்னும் ரெண்டு மூணு சம் பார்க்கலாம். ஸோ கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கரண்ட் I1 to I4 இது எல்லாமே வந்து எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கரண்டோடைய டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ப்ராப்ளத்துல ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லூப், செகண்ட் லூப், தேர்ட் லூப் அண்ட் ஃபைனல் லூப். சரிங்களா? ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் லூப்க்கும், 2வது லூப்க்கும் காமனா என்ன இருக்கு? ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இது வந்து இத பேஸ் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ இதுல டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆம்ப்ஸ்ங்கிறது வந்து I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுற டைரக்ஷன்ல இருக்கு. I1 இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப தேர்ஃபார் -I1 பிளஸ் I2ன்னு போடலாம். அப்படி இல்லன்னா I2 மைனஸ் I1 எப்படி வேணாலும் போடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே. அண்ட் சிமிலர்லி if I do this செகண்ட் லூப் அண்ட் தேர்ட் லூப், இங்க எனக்கு என்ன இருக்கு? அகைன் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. பட் இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இட் should be a dependent current source. அப்போ therefore இப்ப இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் டைரக்ஷன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா I2 டைரக்ஷன்ல இருக்கு. I3 அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ I2 மைனஸ் I3 which is equal to 3 times of I0 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பட் இந்த ப்ராப்ளத்துல யூ see this I0 உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம்னா, I4 இங்க வருது. I0 அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப I0 which is equal to என்னன்னு எழுதலாம் நானு? மைனஸ் I4 அப்படின்னு என்னால எழுத முடியும். அப்ப therefore இத இப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, I2 மைனஸ் I3 which is equal to மைனஸ் 3I4 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, I2 மைனஸ் I3 பிளஸ் 3I4 which is equal to 0. So this is my second equation. அப்போ இந்த 2 கரண்ட் சோர்ஸ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? 2 சூப்பர் மெஷ் அந்த ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். மீதி எனக்கு 2 ஈக்குவேஷன் தான் வேணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனல் லூப் இருக்கு பாருங்க. இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப இதுதான் வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இதுல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? So 8 I4 ஓகே minus I3 plus 2I4 plus 10 which is equal to 0. So if I rearrange this, எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 8I3 plus 10I4 which is equal to minus 10. This is my third equation. Okay. Now I move on to the super mesh. So I use some different colors. So this is my reference point. Okay. If I started traveling around this path, so this is plus, this is minus. Okay. So here it is 6I2. ஸோ இப்போ இங்க வரக்குள்ள இங்க நான் பாத்துக்கு இந்த சைடு டைரக்ஷன் டர்ன் பண்ணணும். பட் இங்க கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால இந்த பாத்துல போக முடியாது. ஸோ ஐ டிராவல் திஸ் பாத். ஸோ இங்க போகக்குள்ள இந்த டைரக்ஷன்ல எனக்கு I1 தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது வழியா போகக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் 2I1. ஏன்னா நான் எந்த லூப்ல இருக்கேனோ அந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் தான் எடுத்துக்க போறேன். ஓகே. நவ் ஸோ நவ் ஐ எம் ஹியர் இட் செல்ஃப். ஸோ இந்த பக்கம் என்னால போக முடியாது. அகைன் தேர் இஸ் அ கரண்ட் சோர்ஸ். ஸோ ஹியர் தேர் இஸ் அனதர் பாத். ஸோ இப்போ இங்க வந்தாலும் எனக்கு என்ன இருக்கு? அகைன் தேர் இஸ் அ கரண்ட் சோர்ஸ். அப்ப இந்த பாத்லயும் என்னால போக முடியாது. ஸோ த ஒன்லி வே இட் இஸ் த ஒன்லி திங். ஸோ அப்ப இந்த பாத் வழியா தான் நான் போய் ஆகணும். இங்க போறது வந்து எனக்கு I3ங்கிற கரண்ட் தான் இது வழியா ஃப்ளோ ஆகுது. இப்போ தேர்ஃபோர் பிளஸ் 4I3. ஸோ அப்ப இங்க வந்துட்டு அகைன் இந்த பாத் வழியா தான் வரணும். இங்க எனக்கு அடுத்த பாத் இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க நம்ம போகக்கூடாது. ஓகே. சோ தட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளஸ் 8. இப்ப நான் போற டைரக்ஷன் வந்து I3. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து I4. அப்ப I3 மைனஸ் I4 அப்படின்னு போட்டுக்கிறேன். சோ அடுத்தது நேரா எங்க போறேன்? நேரா என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் ஐ ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன். எனக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 2I1 plus 6I2 ஓகே plus 12I3 minus 8I4 which is equal to 0. This is my fourth equation. பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எனக்கு அன்னோன் 3 இருந்தா மட்டும்தான் என்னால மேனுவல் கால்குலேஷன் போட முடியும். அன்னோன் 4 இருக்கக்குள்ள கண்டிப்பா வித் த ஹெல்ப் ஆஃப் சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ் அப்பதான் என்னால பண்ண முடியும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் ரீஒர்க் பண்றேன். சோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ from equation number 2 I simply take I3 which is equal to I2 plus 3I4 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
Okay. Now I substitute this fifth equation, okay, in 1, 3 and 4. So எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so this is minus I1 plus I2 which is equal to 5. So அந்த equation இங்கேயே எடுத்துக்கிறேன். But I take this is equation number 1 to avoid confusion. இப்போ third equationல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். So minus 8 I3க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றேன்? I2 plus 3 I4 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். Okay. Plus 10 I4 which is equal to minus 10. Okay. If I do this, எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா minus 8 I2 8 3 24, அதாவது minus 24, அது கூட plus ஆட் பண்ணா minus 14 அப்படின்னு கிடைக்கும், which is equal to minus 10, or otherwise I simply write 8 I2 plus 14 I4 which is equal to 10. ஏன்னா அதை divide by minus 1 போட்டுக்கிறேன். I take this is equation number 6. Okay. And similarly, I substitute this 5 in 4. சரிங்களா? 5 in 4. So இது வந்து 5 in 3. Okay. Therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 2I1 plus 6I2 plus 12. I3க்கு பதில் என்ன போடலாம்? I2 plus 3I4 அப்படின்னு போட்டுக்கலாம். Minus 8I4 which is equal to 0. If I do this, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so 2I1. So இங்க உள்ள 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 12 plus 6 18 I2. So 12 மல்டிப்ளை பண்ணா 36. 36ல 8 போச்சுன்னா 28. So plus 28 I4 which is equal to 0. This is my equation number 7. Okay. Now I solve equation 1, 6, 7. So using the conventional approach, I1 which is equal to delta 1 divided by delta and vice versa. But நான் இங்கே வந்து equation mode calculator use பண்ணி solve பண்ணிக்கிறேன் for the time being. So therefore I1, I2 and I4. இந்த மூணுத்தோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். Okay. So I take the calculator and I go for equation mode. I take 3 unknowns. Okay. From the first equation it is minus 1 plus 1 0 5. For the second sixth equation வரக்குள்ள I1 கிடையாது 0, அடுத்தது 8, next 14, next 10. In next case I1 ஓட வேல்யூ 2, I2 ஓட வேல்யூ வந்து 18, அடுத்தது I4 உடைய வேல்யூ வந்து 28, கான்ஸ்டன்ட் வந்து இங்க 0. If I simplify this, okay, so here I1 is nothing but minus 7.5. Minus 7.5 ampere. And similarly, I2 is nothing but minus 2.5. Minus 2.5 ampere. And I4 is nothing but 2.143. 2.143 ampere. So now I want to find out the value of I3 which is equal to another formula I2 plus 3 times of I4. So the value of I2 is minus 2.5 plus 3 times of 2.143. Okay. If I simplify this, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 into 2.143, அது கூட minus 2.5 போகணும். If I done this, it is 3.929. It is 3.929 ampere. Okay. So I hope this is very well clear. So இந்த மாதிரி எனக்கு சூப்பர் மெஷ்ல 2 லூப் டைவர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்க இப்படிதான் வந்து அப்ரோச் பண்ணணும். I hope this problem is very well clear. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.